காவேரி ஆற்றிலிருந்து வரும் நீர் கடைமடை பகுதிக்கு வந்து சேர்கிறது. ஆனால் அதற்கிடையிலே பிளாஸ்டிக் கழிவுகளால் எவ்வளவு அவதிப்படுகிறது என்று பாருங்கள். அதில் அவ்வளவும் பிளாஸ்டிக், வாட்டர் பாட்டிலு, இன்னும் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொருள், கேரிப்பை பாருங்கள் எவ்வளோ ஒரு மோசமான நிலைமைக்கு ஆளாகிடுச்சு. அவ்வளவும் பிளாஸ்டிக் கழிவு தான். இந்த பகுதியிலேருந்து அந்த பகுதிக்கு தண்ணி போகணும். கல்லணை கால்வாயின் தற்போதைய நிலை. இதற்கு முன் ஜேசிபி இயந்திரம் மூலம் அந்த கழிவுகள்லாம் அள்ளி கொட்டினாங்க. ஆனால் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த பிளாஸ்டிக்கல் கழிவில் பாருங்கள் 2 மீன் மாட்டிக்கிச்சு. வாழை மீன் சொல்லக்கூடிய 2 மீன். பிளாஸ்டிக் கழிவில் கிராமப்புறங்களில் மறுசுழற்சி செஞ்சால் மட்டும்தான் அந்த மாதிரி பிளாஸ்டிக் வராமல் தடுக்க முடியும். ஒரு காலத்தில் ஆற்றுல இந்த மாதிரி பிளாஸ்டிக்லாம் வந்ததில் இப்போ பிளாஸ்டிக் மட்டும்தான் ஆற்றுல வருது பாருங்கள். கேரிப்பையிலேருந்து எல்லாம் என்னென்ன அதிகபட்ச பேம்பர்ஸ்லாம் கட்டி தூக்கி மொத்தமாக ஆற்றுல விட்டுறாங்க. இயற்கையோட அழிவு தான் எல்லாம்.